இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திரு அவையானது பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இறைவன் இன்று திருவழிபாட்டின் வழியாக திருமணத்தின் மேன்மையை எடுத்துரைக்கிறார். கணவனும் மனைவியும் ஒரே உடலாய் இருக்க வேண்டும். மகிழ்ச்சி, சோகம், வேதனை, துன்பம், இன்பம் ஆகிய அனைத்தையும் சமமாக இருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புதான் திருமண வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும் என்று இறைவன் அழைப்பு விடுக்கிறார். அன்பை மையமாக வைத்து குடும்ப வாழ்வு வாழ இறைவனை நோக்கி மன்றாடுவோம். திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தின் மூலம் நாம் பெற்ற அழைப்பை ஏற்று இறுதி வரை பிரமாணிக்கத்துடன் வாழவும், நம் குடும்பங்கள் திரு குடும்பங்களாக திகழ்ந்திடவும் வரம் வேண்டுவோம். பல்வேறு காரணங்களால் பிரிந்து வாழும் குடும்பங்களை இறைவன் கண்ணோக்கி பார்க்கவும், அவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு குறைகளை மறந்து அன்பு செய்து வாழவும் அருள் வேண்டுவோம். மேலும் நம் அன்பர் இயேசு தந்தையின் திருவுளம் நிறைவேற்ற துன்புற்று பாடுகள் ஏற்றுதால் மாட்சி பெற்றவரானார். அவருடைய மாட்சியில் நாமும் பங்கு பெற்று இறை திருவுளம் நிறைவேற்ற நம்மையே கையளிக்க அருள் வேண்டி இணைவோம் அன்பின் பலியில். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, இன்றைய ஞாயிறு திருவழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த தெய்வீக திருப்பலியை இறைவனுக்கு ஏற்புடைய பலியாக ஒப்புக்கொடுக்கும்படி நமது பாவங்களை குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். தூய உள்ளத்தோடு இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே
உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் அன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து, அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. இல்லத்தில் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக.
உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. நீர் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரவேலுக்கு நலம் உண்டாவதாக. நீரும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரவேலுக்கு நலம் உண்டாவதாக. வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2. உயிருள்ள இறை வார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்துச் செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவர் ஆக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி பிரிவு 10, 2 தொடங்கி 16 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில்
பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்குச் சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதைக் கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கே உரியது. இறை ஆட்சியை சிறு பிள்ளையைப் போல ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமெரிக்க நாட்டின் புகழ்பெற்ற ஃபோர்டு கார் உற்பத்தி நிறுவனத்தின் உரிமையாளர் ஹென்றி ஃபோர்டு தனது திருமணத்தின் 50வது பொன்விழாவை கொண்டாடினார். பொன்விழா நிகழ்வுகளில் ஊடகவியலாளர்கள் அவரிடம் மிகுந்த வியப்போடு இந்த கேள்வியை கேட்டார்கள். நமது அமெரிக்க நாட்டிலே 10 வருடங்கள் 15 வருடங்கள் கணவன் மனைவி இணைந்திருப்பதே ஒரு பெரிய சாதனையாக கருதப்படுகிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் 50 ஆண்டுகள் கணவன் மனைவியாக இணைந்திருக்கிறீர்களே, இதனுடைய இரகசியம் என்ன என்று கேட்டார்கள். ஃபோர்டு சொன்னார், ஹென்றி ஃபோர்டு சொன்னார், என்னுடைய கார் கம்பெனியிலே நான் எந்த தாரக மந்திரத்தை பயன்படுத்துகிறேனோ அதையே தான் என்னுடைய வாழ்க்கையிலும் இல்லற வாழ்க்கையிலும் கடைப்பிடிக்கிறேன். I stick to one model. ஒரே மாதிரியான காரை நான் எனது நிறுவனத்திலே உருவாக்குவது போல எனக்கு ஒரே மனைவி என்பதிலே உறுதியாக இருக்கிறேன் என்று சொன்னார். இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய இறை வார்த்தை திருமணம் என்கிற, குடும்பம் என்கிற
சமூகத்தின் இரு பெரு கண்களாக இருக்கிற நிறுவனங்களை பற்றி பேசுகிறது. இது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தினுடைய அடிப்படையாக, கருவாக, அடிநாதமாக இருப்பது திருமணம், குடும்பம் என்கிற உறவு. கத்தோலிக்க திரு அவையிலே திருமண உறவை, திருமணத்தை 7 அருள் அடையாளங்களில் ஒன்றாக நாம் கொண்டிருக்கிறோம். திருமணம் இறைவனது அருளை பெற்றுத் தருகிற அருள் அடையாளம். பேராயர் ஃபுல்டன்ஷீன் அவர்கள் திருமணத்திலே எத்தனை பேர் இருக்கிறார்கள், திருமணத்திற்கு எத்தனை பேர் தேவை என்று கேட்டார். அவருடைய வகுப்பில் இருந்த மாணவர்கள் சொன்னார்கள், 2 பேர், கணவன் மனைவி. பேராயர் ஃபுல்டன்ஷீன் சொன்னார், உங்கள் பதில் தவறு. திருமணத்திற்கு 3 பேர் வேண்டும். கணவன் மனைவி இருவரையும் இணைத்து வைக்கிற இறைவன். எனவே மற்ற மதங்களில், சமூகங்களில் கருதப்படுவது போல இது ஒரு வெறும் ஒப்பந்தம் அல்ல. இது நமக்கு உடன்படிக்கை. நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்று யாவே கடவுள் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்டது உடன்படிக்கை, ஒப்பந்தம் அல்ல. ஒப்பந்தம் என்பது ஒரு சில கால வரையறைக்கு உட்பட்டது. 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், அது ஒப்பந்தம், கான்ட்ராக்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறோம். ஆனால் திருமணம் என்பது, இந்த உறவு என்பது உடன்படிக்கை, கவனன்ட். கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவில் இருக்கிற உடன்படிக்கை கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற பிரிக்க முடியாத, எந்த சூழலிலும் பிரிக்க முடியாத உறவாக இருக்கிறது. அதனாலேதான் திருமண அருள் அடையாளத்தை கொண்டாடுகிற போது இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு உண்மை உள்ளவனாக, பிரமாணிக்கம் உள்ளவளாக இருப்பேன் என்று வாக்குறுதி சொல்கிறோம். தொடக்க நூலில் இன்றைய முதல் வாசகத்தில் இருந்து நாம் கேட்டோம். இறைவன் இந்த உலகை படைக்கிற போது நாள் ஒன்றுக்கு பரப்பன நீந்துவன என்று ஒவ்வொரு படைப்பாக படைத்த பிறகு இறுதியாக 6ஆம் நாளிலே படைப்பின் சிகரமாக, உச்சமாக மனிதனை, ஆதாமை படைத்தார். அதுவரை தன்னுடைய படைப்பை பார்த்து ஒவ்வொரு நாள் முடிவிலும் இது நன்று, இது நல்லது என்று தன்னைத்தானே பாராட்டி கொண்ட கடவுள் மனிதனை படைத்த பிறகு சொன்னார், இது மிகவும் நன்று. ஆனால் அத்தோடு நிறுத்தி கொள்ளவில்லை. மனிதன் தனியாயிருப்பது நல்லது அல்ல என்று எண்ணி அவனுக்கென்று சரி நிகரான சம உரிமை கொண்ட பெண்ணை, ஏவாளை படைத்து கொடுத்தார். அதை பார்த்த பிறகு, அவர்களை பார்த்த பிறகு இறைவன் தனது படைப்பின் நிறைவை கண்டார். ஏவாளை, தன் மனைவியை பார்த்தவுடன்
இவள் என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாக இருக்கிறாள். மனிதன் பாடிய முதல் காதல் கவிதை மட்டுமல்ல இது. மனிதன் முதல் முறையாக இறைவனது பிரசன்னத்திலே திருமுன் தனது மனைவியிடம் கொடுத்த முதல் வாக்குறுதியும் இதுதான். என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும், இனி என் வாழ்வில் எல்லாமும் என்னுடைய மனைவிதான் என்பதை சொல்லத்தான் அவன் இந்த காதல் கவிதையை பாடினான். இந்த புனிதமிகு உறவு, கணவன் மனைவி என்கிற புனிதமிகு பிரிக்க முடியாத நிரந்தரமான உறவு ஒரு நிறுவனம். இட் இஸ் an institution. இந்த நிறுவனம் கணவன் மனைவி என்கிற அந்த திருமணம் எப்படி இருக்கிறதோ அதுதான் குடும்பம் என்கிற அடுத்த நிறுவனத்தின், இந்த சமூகத்தினுடைய மையமாக இருக்கிற, கருவாக இருக்கிற குடும்பம் அதை உருவாக்குகிறது. நல்ல தம்பதியர், நல்ல கணவன் மனைவி நல்ல குடும்பத்தை உருவாக்குகிறார்கள். நல்ல குடும்பங்கள் நல்ல சமூகத்தை உருவாக்குகின்றன. இன்றைக்கு நம்முடைய அனுபவத்திலே காண்பது என்ன? திருமணங்கள் எப்படியெல்லாம் மிதிக்கப்படுகின்றன, சீரழிக்கப்படுகின்றன, அவமதிக்கப்படுகின்றன என்பதை அன்றாட அனுபவத்திலே நாம் பார்க்கிறோம். காவல் நிலையங்கள் தொடங்கி வழக்காடு மன்றங்கள், நீதிமன்றங்களிலே மனமுறிவு கேட்டு இன்று எண்ணற்ற விண்ணப்பங்கள், எண்ணற்ற வழக்குகள், குடும்ப வழக்குகள். இதிலே கத்தோலிக்க குடும்பங்களும் இருக்கின்றன என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. நாம் இதை ஒரு அருள் அடையாளமாக கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். இந்த புனிதமான உறவை நாம் ஏதோ விலங்குகளைப் போல, மிருகங்களைப் போல, ஒரு உடல் உறவிலே மகிழ்ச்சி நிறைவு கண்டு பிறகு பயன்படுத்தி தூக்கி எறிவது போல, எல்லாவற்றையும் எல்லா பொருளையும் பயன்படுத்தி தூக்கி எறிகிற யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் என்று சொல்கிறோம் இன்றைய கலாச்சாரத்தை. அப்படி கணவன் மனைவி உறவும் கூட மாறிவிட்டது என்பது வெட்கத்துக்குரிய, வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது என்பது நமது கவனத்திலே நாம் கொள்ள வேண்டியது. நாம் தந்தையும் தாயும் எப்படி ஒருவர் மற்றவருக்கு நிபந்தனைகள் இல்லாத, சமமாக மதிக்கிற, ஒருவருக்கு விட்டு கொடுக்கிற ஒரு அழகான குடும்பத்தை நாம் உருவாக்கினோம் என்றால், திருமணத்தின் பயன்கள் இரண்டு என்று நாம் படிக்கிறோம். ஒன்று, கணவன் மனைவியை நிபந்தனைகள் இல்லாமல் அன்பு செய்வது. இரண்டாவது, இந்த கணவன் மனைவியின் அன்பின் விளைவாக குழந்தைகளை பெற்றெடுப்பது. இதுதான் திருமணத்தின் இரு பயன்கள் என்று தாய் திரு அவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. இந்த புனிதமான உறவு, அந்த உறவின் கனிகளாக குழந்தைகள், இந்த அற்புதமான அழகான குடும்பங்கள் இருக்கிற போது ஒரு சமூகம் எத்தனை சிறப்புமிக்க சமூகமாக, இறைவனது பிரசன்னம் நிறைந்திருக்கிற சமூகமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாயும் தந்தையும் தனது பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டான பெற்றோராக இருந்தால், கணவன் மனைவியாக இருந்தால், ஒருவரை மதித்து, ஒருவருக்கு விட்டு கொடுத்து, மன்னித்து
வாழ்கிற பெற்றோரை பார்க்கிற பிள்ளைகளது மனதிலே அதே பண்புகள், குணநலன்கள் அவர்களையும் பற்றி கொள்ளும், தொற்றிக்கொள்ளும். ஆனால் நம்முடைய வீடுகளெல்லாம் போர்க்களமாக இராணுவ தளவாடங்கள் பறப்பது போல வீட்டிலே தட்டுகள், பொருட்கள் பறக்கிற நிலையை பார்க்கிற நமது பிள்ளைகள், போதுமடா சாமி, இந்த திருமணம் என்பதே வேண்டாம் என்கிற ஒரு உணர்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிறோம். இதை பெற்றோர்கள் புரிந்திருக்கிறோமா? சிந்திப்போம். நம்மை பார்த்து நமது பிள்ளைகள் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். நம்மிடம், நம்முடைய குழந்தைகளிடம் இறை அச்சம், கடவுள் பயம் இது இருந்தால், இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே பார்க்கிற அறநெறி கோட்பாடுகளின் அழிவு என்று அறநெறிகள் என்பதே அருகி போய்விட்டது. யாரும் மனச்சாட்சிக்கோ கடவுளுக்கோ பயப்படாதவர்களாகவே இருக்கிறோம். இப்படி நம்முடைய மனச்சாட்சியை மழுங்கடித்து, இறை பிரசன்னத்தை மறந்து, இறைவனது திருமுன்னே நாம் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்து வாழ்கிற போது திருமணங்கள் எல்லாம் ஒரு நரகமாக மாறிப்போவதை, நமது குடும்பங்கள் மாறிப்போவதை பார்க்கிறோம். இன்றைக்கு மனமுறிவு என்பது மிகச் சாதாரணமாக நிகழ்வாக இருக்கிறது. முன்பு காலத்திலெல்லாம் கிறிஸ்துவ குடும்பங்களிலே மனமுறிவு என்பது இல்லாமல் இருக்கும். இன்றைக்கு நிறைய கிறிஸ்துவ குடும்பங்கள் நம்முடைய திரு அவையில் மனவிலக்கு வேண்டியும், நீதிமன்றங்களிலே மனமுறிவு வேண்டியும் விண்ணப்பிக்கிற இளம் தம்பதியர் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தாண்டி, நீதிமன்ற மனமுறிவை தாண்டி, ஒரே குடும்பத்திலே ஒரே கூரையின் கீழ் வாழ்கிற கணவன் மனைவி ஒருவர் மற்றவரோடு பேசாமல் 20-25 ஆண்டுகள் பேசாமல் இருக்கிற கணவன் மனைவியும் இருக்கிறார்கள். அது லீகல் டிவோர்ஸ் என்றால், இது வெர்ச்சுவல் டிவோர்ஸ். அருகருகே இருந்தாலும் கூட, அவர்கள் உடல் அருகே இருந்தாலும் கூட உள்ளங்கள் வெகு தூரம் இருக்கின்றன. அன்பு செய்யாத உள்ளங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற குடும்பங்களிலும் இறைவன் ஒருபோதும் பிரசன்னமாக இருக்க மாட்டார். நம்முடைய குடும்பங்கள் நாசரேத்தூர் திருக்குடும்பங்களைப் போல இறை பிரசன்னம் நிறைந்தவர்கள் குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால், எப்படி மூவொரு கடவுள் ஒரு குடும்பமாக இருக்கிறாரோ, தந்தை, மகன், தூய ஆவியார் கடவுளே ஒரு குடும்பமாக இருக்கிறார். அவர்களிடம் இருக்கிற புரிதல், அவர்களிடம் இருக்கிற அந்த அன்பு உறவு, அதேதான் நாசரேத்தூர் திருக்குடும்பத்திலும் இருக்கிறது. அதுதான் நம்முடைய குடும்பங்களிலும் இருக்க வேண்டுமென்று இறைவன் விரும்புகிறார். தாய் திரு அவை நம்மை அழைக்கிறது. திருமணத்திலே இந்த மூவொரு கடவுளால் இணைத்து வைக்கப்பட்ட ஆணும் பெண்ணும் ஒருவர் மற்றவரை, அதே கடவுள் நம்மோடு பகிர்ந்து கொண்ட கடவுள் இந்த உலகின் மீது எவ்வளவு அன்பு செய்தார் என்றால், தன்னுடைய ஒரே மகனையே நமக்கு தரும் அளவுக்கு அன்பு செய்தார். அதே அன்பை கணவன் மனைவியிடம், மனைவி கணவனிடம் செலுத்த வேண்டும், பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். இதை புனித நிறுவனமாக அவர் நிறுவியிருக்கிறார். எனவே நம்முடைய குடும்பங்களில் இந்த அன்னை மரியா, யோசேப்பு, இயேசு ஆகியோர் வாழ்ந்த அந்த திருக்குடும்பத்தில் இருந்த அத்தனை பண்புகளையும் நமதாக்கிக் கொள்வோம். நாசரேத்தூர் திருக்குடும்பத்திலும் ஏழ்மை இருந்தது.
அங்கே பசி இருந்தது, பிரச்சனைகள் இருந்தன. அதையும் தாண்டி அவர்களிடமிருந்த அன்பு, புரிதல், விட்டு கொடுத்தல், மன்னித்தல் ஆகிய பண்புகளை நமதாக்கிக் கொள்வோம். மனமுறிவு என்பது இறைவனுக்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்வோம். இறைவன் நம்மோடு கொண்டிருக்கிற உடன்படிக்கை எப்படி முறிக்க முடியாதோ, அதேபோல கணவன் மனைவியோடு கொண்டிருக்கிற அன்பின் உடன்படிக்கை முறிக்க முடியாத உடன்படிக்கை என்பதை புரிந்து விட்டு கொடுத்து மன்னித்து இறைவனது திருமுன் அன்றாடம் ஜெபிக்கின்ற குடும்பங்களாக இருக்கிற போது இறைவனது அருளும் ஆசீரும் நமது குடும்பங்களில் இருக்கும். நமது குடும்பங்களும் நாசரேத்தூர் திருக்குடும்பமாக, இறை பிரசன்னம் நிறைந்த குடும்பமாக, இறைவனது திருவுளப்படி வாழுகின்ற குடும்பமாக அமையும். அத்தகைய குடும்பங்கள் அமைய, அத்தகைய குடும்பமாக நமது குடும்பம் விளங்க வாழ இறை அருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து வேண்டுவோம். எழுந்து நின்று நம்முடைய இறை நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இறை குடும்பத்தில் இருக்கிற அன்புறவு நாசரேத்தூர் திருக்குடும்பத்தில் இறைவனை மையப்படுத்தி வாழ்ந்த வாழ்க்கை நமது குடும்பங்களிலும் இருக்க வேண்டும் என்று தேவையான வரங்களுக்காக இறை அருளை வேண்டி மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்களை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டு தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நீதியின் பாதையில் வழிநடத்தி உமக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எம் நாட்டுத் தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள்
மக்களின் தேவைகளை அறிந்து அவற்றை நிறைவேற்றி தந்திடவும், மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் நோக்கத்தை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் செயலாற்றிடவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவர் மற்றவருக்கு எதிராக செய்யும் குற்றங்களை மன்னித்து அன்பு செய்து விட்டு கொடுத்து வாழ்ந்திடவும், உமது அன்பின் மக்களாக எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, அமைதி இழந்து தவித்து கொண்டிருக்கும் இந்த உலகத்திற்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். உலகில் நிலவும் அனைத்து வன்முறைகளும் கலவரங்களும் நீங்கி அமைதியின் பாதையில் மக்கள் பயணித்திடவும், அனைவரும் மன நிம்மதியுடன் வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் இறை வார்த்தையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை நாளும் வாசித்து வாழ்வாக்கவும், அதன் வழியாக உமது இறையரசை கட்டி எழுப்பிடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் உமது திருமுன் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும். ஆமென். என்னை உமக்களித்தேன், உங்கள் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உங்கள் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய். மனிதவதாரம் உம்மையே தந்ததே, மனிதவதாரம் உம்மையே தந்ததே, என்னை நிறைவாக்கிடவே, உம்மோடு வாழ்ந்திடவே. என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன்.
என்னை உமக்களித்தேன் உந்தன் நன்மை சுவைத்தேன் என்னையே இழந்து விட்டேன் இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் அன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக
எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீன்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீன்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா.
நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையான நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையான நீ அல்லவா. என்னை நாள் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. என்னை நாள் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா. உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. தாய் என்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. ஈன்ற தாயும் போற்றும் முந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா. இதயம் மகிழுதம்மா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.